ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மில்லட்டை வச்சு நம்ம பொங்கல் செய்ய போறோங்க. அதுக்கு திணை அரிசி ஒரு கப் எடுத்திருக்காங்க. இதை வந்து ஒரு பிரஷர் பேன்ல சேர்த்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா 1/4 கப் பாசிப்பருப்பு ஒரு பேன்ல போட்டு இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து அதே திணை அரிசி கூட சேர்த்துட்டு நல்லா 3-4 முறை தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 4 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து மசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இது மில்லட் சிறுதானியம் அப்படிங்கறதுனால மசிக்கவே தேவையில்லை. இது ஆல்ரெடி பொங்கல் மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து 1 கப் திணை அரிசிக்கு நம்ம 2 கப் வெல்லத்தை வந்து ஒரு சாஸ்பான்ல சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொங்கல்ல நம்ம வடிச்சு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு அது கூட பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 10 திராட்சை சேர்த்துட்டு வறுத்து இந்த பொங்கல்ல நம்ம சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா திணை அரிசி சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப ஹெல்தியாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி சர்க்கரை பொங்கல் பச்சரிசியில மட்டும் செய்யாம இந்த மாதிரி விதவிதமாவும் நம்ம செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.